அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல். இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 வருடத்தில் ஏப்ரல், அதாவது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பங்குனி மாதத்தில் வந்து பௌர்ணமி வந்து என்றைய தினத்தில் வருகிறது. நாம் எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்குது. இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதலில் பௌர்ணமி திதி வந்து எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 தொடங்கி ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 7:57 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குதுங்க. அதனால் வந்து நமக்கு என்னைக்கு பௌர்ணமி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி 18ஆம் நாள் புதன்கிழமை அன்று தாங்க நமக்கு வந்து பௌர்ணமி. மேலும் அந்நாளில் தாங்க பங்குனி உத்திரமும் இணைந்து வருகிறது. அதனால் வந்து ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பௌர்ணமி நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அது வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமையும். எல்லாத்தாலையும் வந்து மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று வந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வந்து ரொம்பவே சிரமமாக இருக்கும். எதற்காக நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து குலதெய்வ கோவில் வந்து பக்கத்தில் இருக்கும். சிலவங்க வந்து வேலை நிமித்தமாக வந்து வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மாதம் வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு செய்ய முடியாதுலாங்க. அதனால் வந்து நான் சொல்கிற முறைப்படி வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாளன்று வந்து இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிகழும். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மாலை பொழுதில் வந்து சந்திரன் தோன்றும் வேளையில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைத்து குலதெய்வத்தை வணங்குவது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து இவ்வாறு குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். எதற்காக வந்து குலதெய்வத்துடைய வழிபாடு வந்து செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு தொழிலை தொடங்குவதாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் வந்து நமக்கு வந்து குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக தேவை. அதனால தான் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் வந்து உங்கள் வீட்டின் அருகில் வந்து குலதெய்வம் கோவில் இருந்தால் வந்து கண்டிப்பாக பௌர்ணமி நாளன்று சென்று வழிபாடு செய்யுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வந்து நான் மேலே சொன்னபடி வந்து வீட்டில் வந்து எளிய முறையில் வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.